ஸ்டாப் இட் ஐ சே. மிஸ்டர் சிவகுமார், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், இவன் செஞ்ச தப்புக்கு நான் கொடுக்கிற இந்த தண்டனை போதாது சார். இவனுக்கு மொட்டை அடிச்சு அதை சுத்தி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அன்றவேற கழட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போகணும். நோ மிஸ்டர் சிவா, என்ன இருந்தாலும் பப்ளிக்ல இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. we are government officials. நமக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? வரமுறைகள்னு நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். இந்த திருட்டு நாயிங்க கௌரவமா குடும்பம் நடத்துற இடத்துல இல்லீகலா கிளப்ப வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க சார். குடிச்சு கூத்தியாளுங்களோட விடியற வரைக்கும் கும்மாளம் அடிச்சு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் தெரியாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இவங்கள நான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு சில வரமுறைகள் இருக்குல்ல சார். நீங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஓவரா பேசல சார், நீங்க தான் அப்படி பேச வைக்கிறீங்க. கடமைக்கும் கண்ணியத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி தேர்ட் ரேட் பாஸ்டர்ட்ஸ்க்கு நீங்களே தேடி வந்து உதவியும் பண்ணுவீங்க, தேவைப்பட்ட ஜாமீன் கொடுத்து ரிலீஸும் பண்ணுவீங்க. ஏன் சார்? சார், பதவிக்காக உங்க பொண்டாட்டியையும் கூட்டி கொடுக்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. Stop it! This is too much. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தப்பு பண்ணதுக்கு ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசரை பப்ளிக்ல அவமானப்படுத்தினதுக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அசிங்கமா பேசினதுக்கு உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், டியூட்டில இருந்து உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு வருத்தமா இருக்கா? இல்ல சார். ஏன் சார்? சட்டத்தை காப்பாத்துறதுக்காக நான் செஞ்சது தப்பா சார்? நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நீ அங்க நடந்துகிட்ட விதம் சட்டத்துக்கு புறம்பானது. உங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏழை மக்களையும் அப்பாவிங்களையும் தான் தண்டிக்கும். ஏன் அரசியல்வாதிகளை தண்டிக்கிறதுக்கு உங்க சட்டத்துல இடம் இல்லையா? இல்ல அவங்களை சுடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? இங்க பார் சிவா, இப்ப நான் இங்க வந்தது உங்ககிட்ட தைரிய சாகசங்களை பத்தி விவாதிக்கிறதுக்காக இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆவேசம் உன்னை தவறான வழியில கொண்டு போகுதுன்னு வான் பண்ணதான் வந்தேன். உங்க அப்பாவும் ஒரு சின்சியர் ஆபீசர் தான். அவருக்குள்ளே ஆவேசம் இருந்தது. ஆனா அவர் வழி தவறது இல்லையே. அப்படிப்பட்ட அவருக்கு இந்த ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன கொடுத்துச்சு? என்ன சார் கொடுத்தது? சாவு சாவுங்கிற பதவியை கொடுத்து அவரை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிட்டாங்க. மங்களகரமா இருந்த எங்க அம்மா விதவை ஆயிட்டாங்க. எங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடுச்சு. சிவா, இதே மாதிரிதான் உங்க அப்பாவும் நான் சொன்ன பேச்ச கேட்காம அவரோட சாவுக்கு அவரே முகூர்த்தம் எழுதிக்கிட்டு சாவோட வாசக்கதவை தட்டினாரு. இந்த வீட்ல இருக்கிற யாரையும் விடாதீங்கடா. அந்த சிவாவை கண்டம் துண்டமா வெட்டி போடுங்க. பூவிழி, ஏய் கிழவி, அம்மா. மிளகா பஜ்ஜி தேடி வந்த இடத்துல தித்திக்கிற ஜாங்கிரி கிடைக்கும் நினைக்கவே இல்லப்பா. இதுதான் சொல்லுவாங்க லக்குன்னு. ஏய், தைரியம் இருந்தா சிவா கிட்ட காட்டுடா உன் திமிர. அவனை எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. சிவாவது நீ தைரியமா கை வைத்தல. ஏய், எம்எல்ஏ கை வைக்கிறியா? உனக்கு அவ்வளவு தில் இருக்கா? இல்ல, எல்லாம் இல்ல இருக்குடி. வா காட்டுற. பாடி செல்லாம். வா வா. ராணி, 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 என்னாச்சு ராணி? யாரு காரணம்? அந்த மகேந்திரனோட ஆளுங்க வீட்டுக்குள்ள போகல.
யாரோட சாம்பல்னு தெரியுமா? உன்னோட மொத்த ஆஸ்திக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் வாரிசா இருக்க வேண்டிய உன் மகேந்திரனுடையது. Yes! சிவா, என்ன உள்ள தள்ளணும்னு நினைச்ச உங்க அப்பனை பரலோகத்துக்கு அனுப்பி வச்ச அதே மாதிரி ஒன்ன. ஏய் சுந்தரபாண்டி, இந்த உண்மையை உன் வாயால வர வைக்கத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. இனி அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாதுடா. உனக்கு இந்த புடி ஞாபகம் இருக்கா சுந்தரபாண்டி? இது தி கிரேட் இன்ஸ்பெக்டர் அனில்குமாரோட புடி. Don't move. கொடு. இவனை மாதிரி ஆளை கொன்னு உன் கை கரப்படக்கூடாது. இவன் அந்த சட்டமே தண்டிக்கட்டும். ஆன்மீகம் என்ற போர்வையில் பசுத்தோல் போர்த்திய புலிகளையும் பச்சை ரத்தத்தை குடித்த ரவுடிகளையும் அழைத்து இந்த ரவுடி ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாற்றிய
இன்ஸ்பெக்டர் சிவா அவர்களுக்கு தங்கப் பதக்கத்தை வழங்கி இந்த அரசாங்கம் கௌரவிக்கிறது. அம்மா அம்மா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நீங்க வீட்டு விட்டு போற மாதிரி நடந்துக்கிட்டேன். எனக்கு அதை விட்ட வேற வழி தெரியல. என்னால புரிஞ்சுக்க முடியும் சிவா. நான் கூட ஒரு போலீஸ்காரரோட பொண்டாட்டி தானே. அப்ப நான் அத்தை? நீ ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், என் மகன் சிவாவோட மனைவி. அப்படியா சார்? ஆ.